திருச்சி காவலர் பயிற்சி பள்ளி உதவி ஆய்வாளர் கென்னடி பெண் ஆய்வாளர் சுகுணாவிடம் மருத்துவ பரிசோதனைக்காக கண்ணீர் மல்க விடுப்பு கேட்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிஎல்ஐ சுகுணா மேடம், நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு எவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரைனிங் சென்டரில் இருக்கிறோம். இங்கே போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பாராட்டி என்ன பண்ண போகிறோம் மேடம்? நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி மெடிக்கல் லீவ் வாங்கிட்டு வந்தேன். டிஎஸ்பி சார் சொன்னாங்க 2 நாளாக ஓபி பார்த்துருக்கேன் மேடம். ஜிஹெச்சில் ஓபி பார்த்துருக்கேன். ஓபியில் எனக்கு 186. உடனே போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொன்னாங்க டாக்டர். இசிஜி எடுக்க சொன்னாங்க. இசிஜியில் ப்ராப்ளம் மேடம். அந்த இசிஜியை பார்த்துட்டு டாக்டர் உடனே போய்ட்டு நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும், உங்கள் செஸ்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்றாங்க. மேடம் என்ன ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு மேடம். ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு தான் நான் ஏற்கனவே கேட்டேன். ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு போகலான்னு சொன்னீங்க. ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு நான் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு லீவு கேட்குறேன். ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க? என் மேலே எதுக்கு விரோதம் பாராட்டுறீங்க? எனக்கு இன்னும் 5 மாதம் தான் இருக்குது மேடம் சர்வீஸ் முடிய. 37 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டேன் மேடம். ஏன் மேடம் நான் முன்னாடி வாங்கியிருக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் இன்னும் விசாரணையில் இருக்குது. 7 வருஷமாக 120 நாளில் ஒரு திருப்பி விசாரித்து முடிக்கணும்னு ஜிஓ சொல்லுது. பாருங்கள் மேடம், அதில் நான் ஒழுங்காக ரிட்டையர்ட் ஆகணும் இல்லையான்னு எனக்கு தெரியல. அதற்காக நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கிறேன். வெந்த பொருளில் வேலை பார்த்துறீங்க. உங்களுக்கு என்ன நான் துரோகம் செஞ்சேன்? நீங்கள் நல்லா இருக்கணும் மேடம். உங்களுக்காக டெய்லி உங்களுக்காக, உங்கள் கணவருக்காக, உங்கள் மகனுக்காக, உங்கள் மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் மேடம். என்னை வேதனைப்படுத்தாதீங்க மேடம் ப்ளீஸ். நான் ஒரு நல்ல போலீஸ் மேடம். தமிழ்நாடு காவல்துறை அந்தளவுக்கு நேசிச்சேன் மேடம். கடைசி கட்டத்தில் உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் கூட வேலை செய்கிறவங்க, கீழே வேலை செய்கிறவங்கள அவங்களோட பிரச்சனை என்ன பேசுங்க மேடம். கடை என் மரணத்துக்கு நீங்கள் காரணமாயிடாதீங்க மேடம். அப்படி தலகனை இருக்கக்கூடாது மேடம். நீ வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு அன்பு செய்யுங்க. நான் உங்களை வேலை வாங்க வேண்டாம்னு சொல்லலை. நாங்கள் உங்கள் அடிமை இல்லை மேடம். நான் காவல்துறையில் வேலை பார்க்குறேன். நான் சுகுணாவோட அடிமை கிடையாது. நான் சுகுணாவோட அடிமை ஜான் கென்னடி கிடையாது. நான் காவல்துறையில் ஒரு உதவி ஆய்வாளர். நான் உதவி ஆய்வாளர் ஆச்சு 20 வருடங்கள் நான் அடுத்த ப்ரொமோஷன் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கிறேன். என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். ஏன்னா திருமண வயசு அவளுக்கு கிட்டத்தட்ட 29 வயசு தாண்டிட்டான் என்னுடைய மகள். எனக்கு 5 மாதம் சர்வீஸ் இருக்குது மேடம். நான் இப்போ ட்ரைனிங் இருந்தால் கூட வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரைனிங்கில் லீவில் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் போகவே இல்லை. ட்ரைனிங் முடிஞ்சோன்னு தான் நான் உங்கள்கிட்ட லீவு கேட்குறேன். டிஎஸ்பி மேலே பழிய போடுறீங்க. ஒரு அபாண்டமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு டிஎஸ்பி தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்க. டிஎஸ்பி சார் நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.